அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொதுத்தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்டு புத்தகம். கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் 2025 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட வினா ரொம்பவும் கடினமாக இருந்தது. 24 மதிப்பெண்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து நேரடியாக வந்தது. 38 மதிப்பெண்கள் சிந்திச்சு போடுற மாதிரி இருந்தது. ஒரு 32 மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் கலைச்சொற்களில் 13 மார்க்கு கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் 5 மதிப்பெண்கள் கேட்டுக்கிறாங்க. பழமொழி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இளமை பெயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மரபு தொடர் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒலி மரபு போயிருக்காங்க. தன்வினை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இணை எழுத்துக்களை 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுட்டு எழுத்துக்களை 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினாய் எழுத்துல 2 கொஸ்டின், நிறுத்தற்குறியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பார்த்துங்க. லகர வேறுபாடில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது எதிர்ச்சொல்ல கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளில் கேட்டாங்க. கோடிட்டிடம் பெருசாக கேட்கல. இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்றொடரை அமைத்தல் பிழையான இது கேட்டால் வல்லின மிகால 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மரபு திணை, பால் மரபு, கால மரபு, இளமை பெயர், வினை மரபு, இதில் கொஸ்டின் நிறுத்தற்குறியில் தான் 3 கொஸ்டின் கேட்டாங்க சொன்னேன். இதிலெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கலைச்சொற்கள் சொல்லிட்டான் 13 மதிப்பெண்கள். இந்த ஓமை தொடர், பழமொழி, மரபு தொடர் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கலைச்சொற்கள்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸு. தமிழ் அறிஞரின் தமிழ் தொண்டில் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எளிமையாக படிக்கிறது எப்படி சார்? தமிழில் 75 + 80 மார்க் தான் எடுக்க முடியும். ஏன்னா 20-25 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிடும். அதெல்லாம் கேரண்டியே கிடையாது. கலைச்சொற்களில் 13 கொஸ்டின், சொல்லும் பொருள் சொல்ல அகராதியிலேருந்து கேட்டிருக்காங்க 5 கொஸ்டின்ஸு. அப்போ சொல்ல அகராதி பார்த்தீங்கன்னா படிக்கணும், நிறைய படிக்கணும். அது இதுதான் வருமானு நமக்கு தெரியாது. அப்போ 13 5 18 ஒரு 20 கொஸ்டின் அவுட். 80 தான் 80 கொஸ்டின்ஸ். அப்போ 80 கொஸ்டினை நம்ம 75, மீதி 20 கொஸ்டினில் ஏவா ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் போடணும். ஒரு 5 மதிப்பெண்கள் வரும். அது கூட அப்போ 75 கன்ஃபார்மாக நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ எளிமையாக நம்ம இலக்கணத்தை நம்ம கலைவாணி அகாடமி சொல்லித்தரோம். இலக்கணத்தை அடுத்த நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எளிமையாக சொல்லித்தந்தோம். எந்தெந்த எப்படி எளிமையாக படிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கவர் பண்ணுறது இணை எழுத்துக்கள் பார்க்கலாம். 1 மதிப்பெண்கள் ரொம்ப ஈஸியான சாப்டராக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கணும். ஒரு மார்க், ஒரு நாளைக்கு 1 மார்க், வாரத்துக்கு 10 மார்க். அப்போ வாரம் 10 மார்க், 10 வாரம் வச்சுங்க, 100 மார்க்கு. அதில் 80 மதிப்பெண்கள் ப்ளஸ் கவர் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் சொல்லும் பொருள் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகம் எங்களிடம் கிடைக்கும். அழகாக வாங்கி படிச்சுக்கலாம். கோனார் பொது தமிழை இந்த தமிழில் கேட்டால் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் இந்த மரபு, இந்த இளமை பெயரெல்லாம் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் இருக்குது. அழகாக நம்ம புக்கு நம்மக்கிட்ட எல்லா புக்கும் தமிழ் சார்ந்த புத்தகம் கோனார் பொது தமிழை எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களில் 1 மதிப்பெண்கள், சுட்டு எழுத்துக்கள் 2 மார்க் அழகாக படிச்சிடலாம். ஈஸியான சாப்டரு. வினாய் எழுத்துக்கள் ஈஸியான சாப்டரு. வேர்ச்சொல், இந்த வினையச்சம், வினைமுற்று, இடைச்சொல் இதிலெல்லாம் கொஸ்டின் வந்துருக்குது. வேற்றுமை கண்டிப்பாக கொஸ்டின் வந்துருக்குது. அப்போ இந்த 25 மார்க் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இதில் ஈஸியான டாபிக் எடுத்துக்கணும். இலக்கணத்துக்கு என்ன ஃபஸ்ட்டு மயங்கொலியில் கை வைக்கக்கூடாது. அப்போ ஈஸியான சாப்டர் எது? இந்த 25 மார்க்கில் ஈஸியான சாப்டர். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின், வாரம் 10 கொஸ்டின் படிக்கணும். அப்போ 10 வாரம் முடிஞ்சு போயிடுச்சு. 10 வாரம் 100 டேஸில் நம்ம அழகாக 10 வாரம்
அழகாக ஒரு 80+ எடுத்துடலாம். இந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழரின் தமிழ் தொண்டு அழகாக படிச்சிடலாம். 14 மார்க் 15 மார்க் கொடுத்துருக்கான். அப்போ எளிமையாக எந்தெல்லாம் கவர் பண்ணுறாங்க நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இதுவரையும் இந்த 2025 9 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த 9 கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு புக்லெட்டாக போட்டு கொடுப்போம். கிடைக்கும், எங்களிடம் கிடைக்கும், புக்லெட்டாக கிடைக்கும். அந்த 9 கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கான், எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எப்படி படிக்கணும் மெத்தடாக இது வந்து ட்ரிக்காக படித்தா மட்டும்தான் டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியும். நம்ம காலம் ஃபுல்லாக எவ்வளோ வருஷம் 10-15 வருஷம் படித்தா கூட கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மெத்தடாக அந்த ட்ரிக்கு தெரியணும். நீங்கள் என்னதான் படித்தாலும் அந்த 3 மணி நேரம் ப்ரெசென்ட் பண்ணணும். கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு 150 கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் எளிமையாக எடுக்கலாம். தமிழில் 75, மேக்ஸில் 20 கொஸ்டின்ஸ், ஜிஎஸில் 55 கொஸ்டின்ஸ், பாலிட்டி 15, தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், இந்தியன் எக்கனாமிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 55 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ள ஒரு 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்து ரிவிஷனில் கொண்டு போயிடணும். இந்த 150 கொஸ்டின் கேரண்டியாக டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு மீண்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ் 50 கொஸ்டின்ஸை நம்ம அதுக்கப்புறம் படிக்கணும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களிடம் பொது அறிவு, மேக்ஸ் எல்லா புத்தகம் மெட்டீரியல் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே இந்த புத்தகத்துலேருந்து 75 மார்க் வந்திருக்கா சார் எல்லாமே கேட்கலாம். எப்படி சார் வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இதில் வந்து கொஸ்டின் இந்த 2 பேராகிராஃப் அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஓர் பாருங்க, உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் 1 மார்க்குங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்களா, எடுத்துக்காட்டு பாருங்க. ஊர் அண்ணா உயிரெழுத்தா, உயிரெழுத்தா, அதனால் ஓர் பயன்படுத்திக்கிறாங்க. ஏரி உயிரெழுத்தா, உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்து ஓர் பயன்படுத்திக்கிறாங்களா? நகரம் ஒரு நகரம், அப்போ நான் உயிர்மை எழுத்தா, அதனால் ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. வீடு உயிர்மை எழுத்தா, ஒரு பயன்படுத்த. மேலே முடிஞ்சு போச்சு ஒரு கொஸ்டின். இணை எழுத்துக்கள், இந்த கொஸ்டின் அப்படியே வந்து இது பாருங்க. மெய்யெழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சுட்டு எழுத்து பாருங்க, சுட்டு எழுத்து இதுல இருந்து கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டான். வினா எழுத்து பாருங்க, இதை கேட்டான். ரைட்டுங்களா? டாபிக் வைஸ் இருக்குது. இப்போ நம்ம நாளையிலேருந்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம சிலபஸ் பேஸ்டு பார்த்துக்கலாம். ஈஸியாக மார்க் 75 மார்க்ஸு நம்ம சொல்லி, இலக்கணம் தெரியாமல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அங்கே வெளியில் 3000 5000 கொடுத்த டெஸ்ட் பேட்ச் விட்டு ஒரு பயனும் கிடையாது. இலக்கணத்தை நல்லா கற்றுக்கினா மட்டும்தான், பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் போட்டால் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் தான் கொடுக்க போகிறாங்க. கொஸ்டின் என்ன, அது டிஎன்பிசிலே இருக்குது. 9 கொஸ்டின் பேப்பர் நடத்திருக்காங்க இந்த வருஷத்தில். அந்த 9 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பயிற்சி எடுத்தால் டெஸ்ட் பேட்ச் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 9 கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு அது புக்லெட்டாகவே கிடைக்குது. நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம கோனார் தமிழூரில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் இலக்கணம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம் கொள்குறிவினா இலக்கணத்தை சார்ந்த கொஸ்டின்ஸ் 1080 கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல ஆன்சர் கொடுக்குறோம். இந்த கொஸ்டின் பேங்க் எங்களிடம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தின் விலை சிலபஸ் பேஸ்டு புத்தகம் 450, உங்களுக்கு 400 ரூபாய். இது பொது இலக்கணம் 300 ரூபாய். இந்த புத்தகம் எங்களிடம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.